இது அறியாமையால் என்று நினைக்க வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். அவர்கள் அறியவில்லை என்று இல்லை. அவங்களோட அறிவாங்க. அவர்கள் இதை செய்கிறார்கள். ஏனெனில் இது நீங்கள் சொல்வதிலேயே ஒரு பகுதியாகும். அது உம் சில பாகங்கள். இன்று இந்தியா ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக உள்ளது என்பது உண்மை. எனக்கு தோன்றுகிறது, ஒருவேளை அவர்களை மிகவும் கலக்கச் செய்கிறது என்பதுதான், நாங்கள் நம் சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறோம் என்பதே. நாம் ஒரு வகையிலே நமது கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் மரபுகளுக்கு உண்மையாக இருக்கிறோம். நம்ம நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறோம். நாம் சொல்கிறோம், "நான் அவசியம். இது உங்களுடைய பார்வை, உங்களுடைய பழக்கம் அல்லது உங்களுடைய சிந்தனை இருக்கலாம். மன்னிக்கவும், அது என்னுடையதல்ல. எனது வரலாறு வேறுபட்டது. மேலும் சொல்லப்போனால், என் வரலாறு நீளமாகவும் உள்ளது." அது எனக்கு நினைக்கிறது. நாம் மீள சமநிலை ரீபேலன்சிங் என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறோம். கடந்த 70, 80 ஆண்டுகளில் நடந்தது என்னவென்றால், மேற்கத்திய நாடுகள் உலக பொருளாதாரத்தை முழுமையாக ஆட்சி செய்தன.